ஹலோ மச்சீஸ், நம்பர் இருக்கிறது சும்மா ஒரு வீடியோவோட 3வது நாளுன்றதுனால 3 வாட்டி முக்கியிலேருந்து காலையிலேயே கிளம்பியாச்சு. ஸோ எப்போவுமே நம்மளை சூரியன் சார் தான் எழுப்பிவிடுவார். இனி நம்ம சூரியன் சார் எழுப்பி விடலாம்னு சொல்லிட்டு அவர் வரதுக்கு முன்னாடி அவரோட இடத்துக்கு போயாச்சு. ஸோ அங்கே போயிட்டு தளபதி ரஜினி சார் மாதிரி நின்று ஒரு வீடியோவை போட்டுட்டு அப்படியே வந்து நம்மளை பிக்கப் பண்ண வர காடிக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். அந்த காடி வர நேரம் பார்த்து போகிற வர காடியெல்லாம் ஒரு வீடியோ போட்டு வெயிட் பண்ணி ஸ்லோமோவை போட்டால் நம்ம அண்ணன் என்ட்ரி. நம்ம அண்ணன் காடி எடுத்துன்னு வந்ததுனால நம்மளோட காடிலேயே ஏறி உட்காந்து அப்படியே ஒரு அருமையான சிறப்பான ரைடை காலிலேயே பீச் வியூவில் போயாச்சு. அதுக்கப்புறமா இந்த காடியை ஓட்டி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பாட்டில் போய் நிறுத்தணும். அந்த ஸ்பாட்டோட லொக்கேஷனை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த இடம் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த கமெண்ட்டில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்கு லொக்கேஷன் தெரியலனாலும் லொக்கேஷன் போடுங்க, நான் உங்களுக்கு டிஎம்மில் உங்கள் லொக்கேஷன் லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். இதை முடிச்சுட்டு அப்படியே அங்கே ஒரு வியூவை வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போனோம். அந்த இடத்துல வாக்கிங் போனால் இந்த பீச் லைட்டாக மாடிஃபை பண்ணி மும்பை பீச் மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் யாரும் மும்பை பீச் போகணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த பீச்சுக்கு வந்து வியூவை சிறப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அங்கே லைட்டாக ஃபிஷிங்லாம் பிடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் அவுட் செக்ஷன் உள்ள குச்சாச்சு. ஒரு புஷ்அப்ஸு, அதுக்கப்புறமா சிட்டப்ஸு, அதுக்கப்புறமா ஒரு ஆபத்தான முறையில் ஒரு கேலிஸ்தனிக் பயிற்சி. ஸோ இந்த பயிற்சியை யாருமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆபத்தான லொக்கேஷனில் ட்ரை பண்ணாதீங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம சிலம்ப குச்சி எடுத்துன்னு போயிருந்தோம். அதை தூக்கி ஒரு கிருட்டுன்னு ஒரு 4 சுற்றிட்டு முடிச்சிடலான்னு பார்த்தோம். பட் ஆனால் மறுபடியும் வந்து கட் பண்ணி இன்னொருத்துக்கு போனால் ஈவினிங் கார்டியோ செக்ஷனை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டியோ முடிச்சுட்டு